ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா மூளையோட டீடாக்சிஃபிகேஷன் பத்தி தான் பேச போறோம். அதனா என்ன? நம்மளோட கிட்னி, லிவர் எப்படி கழிவுகளை வெளியேற்றுதோ அந்த மாதிரி மூளையில இருக்க கழிவுகளையும் நம்ம வெளியேற்றணும். ஸோ இது இப்படி கழிவுகளை வெளியேற்றாதனால என்னென்னலாம் ஆகும்னா, நம்ம எவ்வளவு தூங்கினாலும் நம்ம தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும், சோர்வு இருக்கும், ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்போம், ஒரு லெத்தாஜியா இருக்கும். லெத்தாஜினா எதையுமே ஒரு பெருசா பொருட்படுத்தாம ஒரு எப்பவுமே ஒரு நிலைப்பாடு இல்லாம இருப்பாங்க. அதே மாதிரி ஞாபக மறதி இருக்கும். தூங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது தூங்கினாலும் தூங்குற மாதிரியே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு உடம்புல வந்து ஒரு ஃபேட்டிக், அதாவது ஒரு சோர்வு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ இது எதனால இந்த மாதிரி நம்ம மூளையில வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும், ஏன் டாக்ஸிக் ஆகுது நம்மளோட மூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவுகள் சேர்றதுக்கு முதல் காரணங்கள் வந்து நம்ம ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்றது, ஸ்மோக்கிங் பண்றது, ரெண்டாவது கரெக்டான நேரத்துல கரெக்டான தூக்கம் தூங்காம இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து பேக்கடு ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறது, இதனாலதான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய கழிவுகள் நம்ம மூளையில சேரும். ஸோ நம்ம மூளையில வந்து ஏன் கழிவுகள் எப்படி வெளியாகுது, அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இன்னொன்னு வந்து கிளிம்பாட்டிக் ட்ரைனேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த கிளிம்பாட்டிக் ட்ரைனேஜ் வந்து நல்லா எஃபிஷியண்டா வேலை செய்யும் போது மட்டும்தான் நம்ம மூளை வந்து கரெக்டா எஃபிஷியண்டா அதுவும் வேலை செய்யும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸிக் சேர்ந்து 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 மூளையில கழிவுகள் அதிகமாயிடும். ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கம் வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான தூக்கங்கள் தூங்கணும். ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணிட்டு சீக்கிரமா நம்ம தூங்க ஆரம்பிச்சிடணும். ரெண்டாவது, நம்ம மாசத்துலயோ இல்ல வாரத்திலேயோ ஃபாஸ்டிங் இருக்கணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ஒரு பிரேக் கொடுத்து சாப்பிடணும். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்றாங்க. ஸோ உடம்புல வந்து பிரச்சனை இல்லாதவங்க அந்த மாதிரி ஃபாஸ்டிங் போகலாம். இல்ல உங்களோட உடம்புக்கு எது கரெக்டா இருக்கோ அந்த மாதிரி தேர்வு செஞ்சு மாசத்துல ஒரு நாளோ இல்ல வாரத்துல ஒரு நாளோ நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல தக்காளி, சக்கரவள்ளி கிழங்கு, கிரீன் வெஜிடபிள்ஸ், ஆரஞ்சு, மஞ்சள் இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து நீங்க ஒயிட் சுகரும், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், அப்புறம் கெஃபைன் இது எல்லாமே அறவே தவிர்க்கணும். அது முக்கியமா பேக்டு ஃபுட்ஸ் எடுக்கவே கூடாது. ஸோ கெஃபைன் அட்லீஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவது ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களோட பிரெயின் டீடாக்சிஃபிகேஷன் கரெக்டா பண்ணும். உங்களோட கிளிம்பாட்டிக் ட்ரைனேஜ் நல்லா எஃபிஷியண்டா வேலை செய்யும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவி மீல் சாப்பிடாதீங்க. அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா லிமிட்டா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால் தூங்குற பழக்கத்தை கண்டிப்பா தவிர்க்கணும். ஆல்கஹாலே சாப்பிடக்கூடாது. ஆனா அந்த ஆல்கஹால் சாப்பிட்டு தூங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆல்கஹால் சாப்பிட்டு தூங்கும் போது கண்டிப்பா உங்களோட பிரெயின்ல கழிவுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். இதனால மற்ற உடல் உபாதைகளும் இருக்கும், உங்களோட மூளையும் மங்கி போகும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கெஃபைன் வந்து தூங்குறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்க குடிக்காம இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தூக்கத்தை வந்து கரெக்டா அந்த டைமுக்கு வர விடாது. ஸோ அதனால கெஃபைனை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த எஃபிஷியண்டா நான் என்னோட பிரெயின் வேலை செய்யணும், டீடாக்சிஃபிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமானது எக்ஸசைஸ். ஸோ எவ்வளோ எக்ஸசைஸ் பண்றீங்களோ உங்களோட செல்லுலர் ஆக்டிவிட்டியை அதிகமாக்கும், ஆக்சிஜன் அதிகமாக சப்ளை பண்ணி உங்களை பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ முக்கியமா நம்மளோட பிரெயின் டீடாக்சிஃபிகேஷனுக்கு தேவைப்படுறது எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் டெய்லி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கழிவுகள் அதிகம் சேர விடாம உங்களோட பிரெயினை வந்து நல்லா எஃபிஷியண்டா வேலை செய்ய விடும். உங்களோட கிளிம்பாட்டிக் ட்ரைனேஜ் நல்லா எஃபிஷியண்டா வேலை செய்யும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்க பிரெயினை வந்து மங்கி போக விடாம நல்லா எஃபிஷியண்டா வச்சுக்கோங்க.